ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பருப்பு கீரை வாங்கியிருக்கிறேன், அது கடையலாம். அப்புறம் வாழைக்காய் துவரம் பார்க்கலாம். பருப்பு கீரை எப்படி கடையலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் சிறுபருப்பு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். கழுவி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கோங்க. சின்னதாக இருந்தால் 3 போட்டுக்கலாம், இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனையா இருக்கும். சேர்த்துட்டு நான் கீரை கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். 2-3 வாட்டி தண்ணி ஊற்றி அழைச்சிக்கோங்க. நிறைய மண் இருக்கும், இதை அப்படியே அதோட சேர்த்துடலாம். தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டாம், அதில் இருக்கிற தண்ணியே போதும். நல்லா வெந்துடும். இருக்கட்டும், ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ள நம்ம அது வேகிறதுக்குள்ள வாழைக்காய் கட் பண்ணி எடுத்துடலாம். சின்ன சைஸாக இருக்கிறனா ஒரு 4 வாழைக்காய் எடுத்துருக்கேன். நல்லா தண்ணியில் கட் பண்ணி போட்டுக்கலாம், இல்லைன்னா ஒரு மாதிரி கருப்பாக இருக்கும். தோலெல்லாம் நல்லா பீல் பண்ணி எடுத்துருங்க. எல்லா வாழைக்காயும் இப்படி தோலை நீக்கி எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியில் போட்டு கழுவிட்டு கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்துட்டு இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சள் போட்டு வேக வச்சுக்கலாம். மஞ்சள் உங்களுக்கு உங்களோட விருப்பம் தான். மஞ்சள் வேணா போட்டு குக் பண்ணிக்கோங்க, வேண்டானா அப்படியே உப்பு மட்டும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அது வேகட்டும். கீரை ரெடி ஆயிடுச்சு. விசில் இது நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் லைட்டாக தண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். மிக்சியில எல்லாம் போட வேண்டாம், சூடோட கடைஞ்சிங்கன்னா நல்ல மையா கடைஞ்சிரும். நான் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க வேண்டியதான். இருக்கட்டும். இப்போ வாழைக்காய் குக் ஆயிடுச்சு. அதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். 3-4 நிமிஷம் குக் பண்ணால் போதும், அது நல்லா வெந்துடும். ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். இது கீரைக்காக தாளிக்கிறதுக்கு கடுகு, கொஞ்சம் 4-5 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. அதை கீரையை சேர்த்துடலாம். கீரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதே கடாயில் வாழைக்காய் வறுத்துக்கலாம். வாழைக்காய் தேங்காய் போட்டு தோரம் பொரியல் அப்படி கூட வரலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் தான் நல்ல வாசனையாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு, அது கூட
கடுகு, காஞ்ச மிளகா, உளுத்தம் பருப்பு சேர்த்து தாளிச்சிட்டு கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ தேங்காய் வந்து பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி வச்சிருக்கிறேன். நான் தாளிக்கிறதுக்கு காஞ்ச மிளகாய் சேர்க்கலை. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கருவேப்பிலையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். அதோட நம்ம வேக வச்ச வாழைக்காவும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் தேங்காய், ஒரு பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் அரை ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துக்கோங்க. அதோட இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கலாம். தேங்காய் பூ திரி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு அப்படியே கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த பூண்டு போட்டு அரைக்கிறனால அந்த காய்கறிகளில் இருக்கிற கேஸ் வந்து மட்டுப்படும், கொஞ்சம் உடம்புக்கும் நல்லது. இருக்கட்டும், ஒரு நிமிஷம் மூடி வச்சுட்டு எடுத்தீங்கன்னா ரெடி ஆயிடும். கீரையும் ரெடி ஆயிடுச்சு, வாழைக்காய் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு, வாழைக்காய் துவரமும் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.